ஆமா. சுத்திரும். எல்லாரும் பாக்குறாங்க, இறக்கி விடுங்க. சாமிய பல்லக்குல தூக்கிட்டா இறக்க கூடாது. செல்லம், இது அம்மா உனக்காக எழுதுற டைரி. நம்ம 2 பேர் வாழ்க்கையிலயும் இந்த நாளை மறக்கவே முடியாது. நீ எனக்குள்ள உருவாகிறத இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னோட 10 வருஷ தவத்துக்கு கிடைச்ச வரும் நீ. எனக்கு அம்மாங்கிற அந்தஸ்த கொடுக்க வந்த தெய்வம் நீ. இந்த நிமிஷமே உன்னை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க அப்பாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எந்தாரா முன்னாலே நானும் தந்தையானே நடி. கண்ணெல்லாம் நீ வந்து நிற்கின்ற நேரம் நெஞ்செல்லாம் பூத்தே நடி. என் கையில் நான் உன்னை தாங்குவேன் பெண்ணே. கண்ணே கண்ணே மனம் பறக்கிறதே. வாழும் இந்த பந்தம் என் நெஞ்சிலே சுமப்பே. நீளும் இந்த சொந்தம் உரை அன்பிலே ஜெயிப்பே. எந்தாரா உன்னாலே நானும் தந்தையானே நடி. கண்ணெல்லாம் நீ வந்து நிற்கின்ற நேரம் நெஞ்செல்லாம் பூத்தே நடி. அத்தை, பவழமல்லி செடியும் நந்தியாவட்டியும் கிடைச்சா வாங்கணும் அத்தை. தேவையில்லாத செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு அதை வைக்கணும். வச்சிடலாமா? கௌதம் கிட்ட சொன்னா இன்னைக்கு சாயங்காலமே எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட போறான். கௌசல்யா, கௌசல்யா, என்னம்மா என்னாச்சு? திடீர்னு வயித்துல மின்னல் வெட்டின மாதிரி சுருக்கன ஒரு வலி. சரி, நீ கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் நாம எப்படியும் செக்கப்க்கு போவோம், அப்ப பாத்துக்கலாம். இல்லம்மா, மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல, வயித்துல குழந்தை இருக்கு, சாதாரணமா விட்டுற முடியாது. நீ கிளம்பு, நான் கௌதம்க்கு ஒரு ஃபோன் பண்ணி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுறேன். வேணாம் அத்தை, அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்? கோவில்ல என் கால்ல தேங்காய் சில்லு பட்டதுக்கே அவர் பதறிட்டாரு. இத சொன்னா தேவையில்லாம பயப்படுவாரு. நாமளே போயிட்டு வந்துருவோம் அத்தை. சரிம்மா. மேடம், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க போய் டாக்டர் பாருங்க. டாக்டர், எதுவும் பிரச்சனை இல்லையே? கௌசல்யாவோட கர்ப்பப்பை ரொம்ப சுருங்கிருக்கு. இப்ப சின்ன கருவா இருக்கிற குழந்தை நாள் ஆக ஆக வளரும். அது வளர வளர கர்ப்பப்பையில இடம் பத்தாது, அதனால வலி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற வலி அதுதான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? வெளிப்படையா சொல்றதா இருந்தா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. டாக்டர், பிறக்க போற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வராது? குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, வலி வேதனை எல்லாம் அம்மாவுக்கு தான். ஐயோ கடவுளே, இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையும் சேர்த்தா கொடுக்கணும்? என்ன கேட்டீங்கன்னா இந்த வலியை தாங்கறத விட பேசாம. வேண்டாம் டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. 10 வருஷமா குழந்தை இல்லைங்கிற வலியை விட அத சொல்லி சொல்லி
ஊர் உலகம் என்ன குத்தி காட்டுற வலியை விட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்லை டாக்டர். இத்தனை வருஷம் தவம் இருந்து என் வயித்துல உருவான குழந்தை இது. என்ன வலி இருந்தாலும் எல்லாத்தையும் என் குழந்தைக்காக தாங்கிப்பேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் கௌசல்யா. அப்புறம் உங்க இஷ்டம். உங்க ஹஸ்பண்ட் கௌதம் கிட்டயும் பேசுங்க. 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க. அத்தை, தயவு செஞ்சு இதை பத்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்ற? அவங்கிட்ட சொல்லாம எப்படி? சொன்னா கண்டிப்பா குழந்தை பெத்துக்க அலோவ் பண்ண மாட்டார் அத்தை. எனக்கு இந்த குழந்தை வேணும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நீங்க பாத்தீங்களா? அவர்கிட்ட இந்த உண்மையை போய் சொன்னா அந்த சந்தோஷம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இந்த பிரச்சனை நம்மளோடயே இருக்கட்டும் அத்தை. நான் கண்டிப்பா எந்த சிக்கலும் இல்லாம இந்த குழந்தைய பெத்துப்பேன். ஆனா டாக்டர் சொல்றதை கேட்டா பயமா இருக்கேம்மா. இது கடவுள் கொடுத்த குழந்தை. கடைசி வரைக்கும் கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. தைரியமா இருங்க. கையில் பிள்ளை நான் வாங்கணும், உன் போல் முகம் என்று நான் சொல்லணும், அன்பை சிந்தி கொண்டாடணும், நலமுடன் எல்லாம் நடக்கணுமே, தாய் போல் தாலாட்டணும், சேய் போல் நீ தூங்கணும், உந்தன் கண்கள் வழி தினம் என்னை நான் பார்க்கணும், வாழும் இந்த பந்தம் என் நெஞ்சிலே சுமப்பே, நீளும் இந்த சொந்தம் உனை அன்பிலே ஜெயிப்பே, என் தாரா உன்னாலே நானும் தந்தையானே நடி. டேய் கௌதம், இது பொம்பளைங்க சமாச்சாரம். மா, எந்த சமாச்சாரம் தானே என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுவேன். கௌசல்யா, டாக்டர் அம்மா கூப்பிட்டிருந்தியா? நான் கூப்பிடலையே. வந்துட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டு தான் எக்ஸ்கியூஸ் மீ போகணும். சார்,
கிளைண்ட் கால். முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. யா tell me. என்ன கௌசல்யா, முகமெல்லாம் பளபளன்னு மின்னுது. குட்டி பாப்பா என்ன சொல்லுது? டாக்டர் நெல்லுங்க வைங்க. ஆ, மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்றல? சாந்தா டாக்டர் சாப்பிட கூட்டிட்டு போ. ஹலோ டாக்டர். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஃபைன். கௌதம் கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ் டாக்டர், சொல்லுங்க. கௌதம், உங்க ஒய்ஃப்க்கு நிஜமாவே வில் பவர் ஜாஸ்தி தான். இல்லனா இவ்வளவு பெயினை தாங்கிக்கவே முடியாது. பெயினா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. உங்ககிட்ட கௌசல்யா சொல்லலையா? அவங்க கர்ப்பப்பையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேனே. வாட்?